புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர். அவர்களுக்குங்கிற இடத்துல நம்ம பேரை வைக்கணும். இப்போ நீங்க அவர்களுக்குன்னு வாசிக்க கூடாது, அது யாருக்கோ மாதிரி போயிடும். எனக்கு முன்பாக அப்படின்னா உங்க பேரை சொல்லி சொல்லணும். சரியா? சொல்லுங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர் பரமானந்தத்துக்கு முன்பாக நடந்து போகிறார். ஓ, தடைகளை நீக்கி போடுகிறவர் என் குடும்பத்துக்கு முன்பாக நடந்து போகிறார். இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில், இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை உடைத்து போடுகிறவர், தடைகளை முறித்து போடுகிறவர் நம்முடைய சபைக்கு முன்பாக கடந்து போகிறார். மனிதன் கொண்டு வருகிற தடையானாலும் சரி, அரசியல்வாதிகள் கொண்டு வருகிற தடைகளானாலும் சரி, மந்திரவாதிகளால் அனுப்பப்படுகிற தடைகளானாலும் சரி, பிசாசினால் ஏற்படுகிற தடைகளானாலும் சரி, இந்த வருடத்தில் வாக்கு பண்ணி அவர் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் நமக்கு வாக்கு பண்ணி சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிறவராய், தடைகளை தகர்த்து போடுகிறவராய், தடைகளை நொறுக்கி போடுகிறவராய் உங்கள் பாதையிலே அவர் முன் செல்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி அந்த உங்கள் பாதையில், நீங்கள் போகிற பாதையில் இருக்கிற தடையை பார்த்து வேற பாதையில் கூட்டிட்டு போறதில்ல, அதே பாதையில் தான் கூட்டிட்டு போகிறார், தடைகளை நொறுக்கி. ஆமென். கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். ஆகவே இதுவரை குடும்பத்திலே எது செய்தாலும் தடை, தடைக்கு மேல தடை, நன்மைகள் நடக்கக்கூடாதபடி, ஒரு ஆசீர்வாதம் வரக்கூடாதபடி தடை தடை, வீடு கட்ட முடியாதபடி ஒரு தடை, பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாதபடி தடை, வேலை வாய்ப்பில் உயர முடியாதபடி ஒரு தடை, எல்லாவற்றிலும் தடைகள் தடைகள். ஸ்தோத்திரம். தடைகளை கர்த்தர் இந்த மாதம் நீக்கி போட அவர் முன் செல்கிறார். ஆமென். அவர் முன் செல்கிறார். ஆகவே இந்த மாதம் ஒன்றும் உங்களை தடுக்க முடியாது. அவர் முன் செல்கிறபடினால் எந்த தடைகளும் உங்களை தடுக்க முடியாது. திறந்த வாசலை நமக்கு முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த மாதம் கர்த்தர் உங்கள் கைகளை பிடித்து கொண்டு உங்களை ஆசீர்வதித்து, இதுவரை நடக்காத ஒரு புதிய பாதையிலே, ஒரு ஆசீர்வாத பாதையிலே கர்த்தர் உங்களை அபிஷேகத்தோடு, வல்லமையோடு, தேவ பலத்தோடும் இந்த மாதம் உங்களை நடத்தி செல்ல போகிறார். ஹல்லேலூயா. நான் உங்களை நடத்தி செல்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். பைபிளில் அநேகர் பல பெயர்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்கள். ஆகார் ஆண்டவர் கொடுத்த பெயர் நீர் என்னை காண்கிற தேவன். தாவீது ராஜா ஆண்டவர் கொடுத்த பெயர் ஜெபத்தை கேட்கிறவரே. தானியேல் ஆண்டவர் கொடுத்த பெயர் மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறவரே. மீகா ஆண்டவர் கொடுத்த பெயர், அநேகர் இங்க வசனத்தை கவனிக்கிறதுக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். எவ்வளவு கவனமா இருக்கீங்கன்னு இதுலயே புரிஞ்சுக்கலாம். ஸ்தோத்திரம். ஆகவே ஒவ்வொரு பெயரும் ஆண்டவர் இந்த மாதம் என்ன செய்ய போகிறார், இந்த வருடம் நம்முடைய சபையிலே, குடும்பத்திலே, பிசினஸிலே என்ன செய்ய போகிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் அவருக்கு ஒரு புதிய நாமம் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆண்டவருடைய நாமம் ஒரு புதிய நாமம், தடைகளை நீக்கிறவர். நான் போன வாரம் முன்பாக வந்த ஒரு குடும்பத்துக்கு ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஞாபகப்படுத்தின வசனம் யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது, நீர் செய்ய நினைத்தது. பக்கத்தில் சொன்னாங்களா? சொல்லும்போது தடைகள் இப்பொழுதே உடைக்கப்படும். ஹல்லேலூயா. உண்மையாகவே தேவ பிரசன்னம் இறங்கி வந்திருக்கிறது. ஆமென். ஆராதனை ரொம்ப முக்கியம். 5 மணிக்கு ஆராதனை முடிஞ்சோன்னா 6 மணிக்கு ஒரு குடும்பம் வந்தாங்க. நான் அவங்களுக்கு கொஞ்சம் அன்பாகவும் பேசினேன், கொஞ்சம் வேகமாகவும் பேசினேன். அவங்க சிரிச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், எத்தனையோ ஆராதனை இருக்குது, லேட் ஆனால் அப்படி வரக்கூடாது, அடுத்த ஆராதனைக்கு வாங்க. ஆராதனை எவ்வளோ முக்கியம்.
ஆகவே நீங்கள் கண்டிப்பாக 7 மணிக்கு இருக்கணும். ஏன்னா ஆராதனைக்கு முடிஞ்சோன்னே தான் வந்தீங்க. வெறும் செய்தி கேட்டு போனால் அது அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது. ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் நிறைவேறணும்னா சிலர் சொல்கிறாங்க, பாஸ்டர் அவங்களுக்கெல்லாம் நடக்குது, எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது. ஏன் நடக்கலை? அதை கண்டுபிடிக்கணும். இந்த வருஷம் ஒரு மாற்றம் வரணும். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவன் இந்த நாட்களில் அந்த வார்த்தையை நம்ம அறிக்கை பண்ண அடிக்கடி, கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்ய நினைத்திருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய, உங்களுக்கு என்ன தர வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார், சித்தம் கொண்டு இருக்கிறார், உங்கள் வீட்டுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்க போகிறார், அதை ஒவ்வொரு நாளும் அதை நீங்கள் யோசித்து அந்த ஆசீர்வாதம் வர தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் இந்த மாதம் கர்த்தர் தகர்த்து போடுவார். ஆமென். நான் ஒரு முறை சில ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு மேட்டுப்பாளையம் வரைக்கும் நமக்கு கண்ட்ரோல் இருந்தது. நம்ம திருப்பூர்லேருந்து மேட்டுப்பாளையம் சர்ச், இந்த பக்கம் கோவை உக்கடம், இந்த சைடு ஈரோடு வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட 35 சபை நம்ம சபை கண்ட்ரோலில் இருந்தது. அப்போது நான் மாதத்துக்கு ஒரு முறை எல்லா சர்ச்சும் விசிட் பண்ணணும். அப்படி நான் போய் கொண்டு இருக்கும்போது, மேட்டுப்பாளையத்துக்கு போய் கொண்டு இருக்கும்போது, கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் ரோடு ரொம்ப குறுகிய ரோடாக இருந்துச்சு. நான் சொல்வதெல்லாம் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக. நான் 85 கோயம்புத்தூரில் படித்து கொண்டு இருந்தேன். அப்போ ரொம்ப சின்ன ரோடு தான், இந்த மெயின் ரோடே சின்ன, ஊட்டி ரோடு, அந்த மேட்டுப்பாளையம் ரோடு ரொம்ப சின்ன, காரமடையா அந்த ரோடு சின்ன ரோடு. ஆனால் இப்போ சமீபத்தில் போனேன், அந்த ரோடு எப்படியா இருக்கு? இப்போ விரிவாக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருந்த கொடி கம்பங்கள் அகற்றப்பட்டிருக்கிறது. அங்கிருந்த அரசியல்வாதிகளுடைய சிலைகள் அகற்றப்பட்டிருக்கிறது. அங்கிருந்த பெரிய பெரிய மரங்கள் அகற்றப்பட்டிருக்கிறது. 5 பேர் சேர்ந்து கட்டி பிடிக்கணும், அது இவ்வளோ பெரிய மரங்கள், அந்த காலத்தில் உள்ள மரங்கள், அதெல்லாம் அகற்றப்பட்டிருக்கிறது. சொல்லப்போனால் சின்ன சின்ன கோயில்களும் அகற்றப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் தடையாக இருக்கிறதோ, நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ, கர்த்தர் அதையெல்லாம் அகற்றப் போகிறார். ஆமென். சென்னையில் நான் சொல்லும்போது உங்கள் அநேகர் சென்னை உள்ளவர்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தாம்பரத்து அருகில் 3 அடுக்கு பெரிய கட்டடம், நம்முடைய கட்டடத்தை விட பெரிய கட்டடம், பெரிய மண்டபம் ஒருவர் கட்டி வைத்திருந்தார். அவர் என்ன தைரியத்தில் கட்டினார்னா, அவரை யாரும் எதிர்க்க முடியாது, யாரும் அந்த கட்டடத்துக்கிட்ட நெருங்க முடியாது. ஆமாம், பயப்படுவாங்க அவரை பார்த்தா. அவர் அவ்வளோ பெரிய 3 மாடி கட்டடத்தை கட்டி வைத்திருந்தார். ஆனால் அங்கே மாநகராட்சி போக்குவரத்துக்கு தடையாக இருக்கிறது என்பதை அறிந்து நோட்டீஸ் அனுப்பிட்டு பெரிய புல்டோசர் கொண்டு போய் அங்கே நிறுத்தினார்கள். அது நிற்கும் போதே கட்டடத்தை அப்படி மோதி நின்றுச்சான், கட்டடம் சரிந்துதான். அதை போய் இன்னும் இடித்து தரல, போய் சும்மா அப்படி ஒரு தள்ளிச்சான். அதுக்கு முன்னாடி ஏராளமான தடைகள் இருந்து அதை எல்லாத்தையும் உடைத்தெறிந்து கொண்டு போனதான். நான் இப்போ சொல்கிறேன், பரலோகத்திலிருந்து ஒரு புல்டோசர் நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னே செல்கிறார். ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற, நம்முடைய மேன்மைக்கு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் தகர்த்து போட அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஜெபிக்க முடியாதபடி சாத்தான் தடைகளை கொண்டு வருகிறானா, அந்த தடைகளை இந்த வருடம் கர்த்தர் தகர்த்து போடுவார். வீடுகளிலே ஆராதிக்க முடியாதபடி ஒரு இருளின் ஆதிக்கம் இருக்கிறதா, இந்த மாதத்திலே கர்த்தர் இன்றைக்கு அகற்ற வல்லவராக இருக்கிறார். வீட்டு சர்ச்சில் ஒரு நல்ல தேவ பிரசனம், மகிழ்ச்சி, ஆவியில நிரம்புறோம். ஆனால் வீட்டுக்குள்ளே போனால் ஏதோ ஒரு குழப்பம், ஒரு திகில், இருளின் ஆதிக்கம், ஒரு போராட்டம். நல்ல பாட முடியல, வேதம் வாசிக்க ஆசை இருக்கு, ஆனால் எல்லாம் செய்ய முடியல. ஆனால் இந்த வருடம் கர்த்தர் அந்த கிரியைகளை எல்லாம் நம்முடைய வீட்டை விட்டு அகற்றுகிறார், அந்த தடைகளை விளக்குகிறார். அல்லேலூயா. இவ்வளவுதான் சத்தமா? ஏசாயா 43ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஆண்டவர் சவால் விட்டு சொல்லுகிறார்.
இன்றைக்கு வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, உங்களுக்கு எதிராக இருக்கிற தடைகள் எதுவானாலும் சரி, ஆண்டவர் சவால் விட்டு பேசுகிறார். ஏசாயா 43:13 வாசிப்போம். நான் உண்டாகாததுக்கு முன்னமே. கரெக்டா நான் வாசிச்சது தப்பா? வாசிங்க. நான் உண்டாகாததுக்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. சத்தமா சொல்லுங்க எல்லாரும். நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? ஹல்லேலூயா. கீழே உட்கார வச்சுட்டாங்களா? நான் செய்கிறதை, இந்த மாதம் உங்கள் குடும்பத்துக்கு ஆண்டவர் செய்கிறதை யாரும் தடுக்க முடியாது. ஏற்கனவே சொல்லிட்டேன், அரசியல்வாதிகளோ மந்திரவாதிகளோ சாத்தானோ பல தடைகளை, இதற்கு முன்பு 2024 பல தடைகளை சந்தித்த பெற்றோரே, அருமையான தேவ ஜனமே, வாலிப தம்பி தங்கச்சி, உங்க வாழ்க்கையில கர்த்தர் அவர் செய்கிறதை யாரும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரொம்ப கை தூக்குனீங்கன்னா கேசியோ மேலே போயிடும். ஸ்தோத்திரம். ஆகவே இந்த வார்த்தைக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், யாத்திரை 33:14 என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா மோசேக்கு அவ்வளோ டென்ஷன், அவ்வளோ தலைவலி. இந்த ஜனங்க முறுமுறுக்கிற ஜனங்க, கல்ல தூக்குற ஆளுக, அவங்கள சமாதானமே படுத்த முடியாது. ஆகவே இந்த நேரத்தில் ஆண்டவரே, வாக்கு பண்ணின அந்த கானான் தேசத்துக்கு இந்த 2025 மீகா 2:13 கரெக்டா நான் சொன்னது? மீகா 2:13 சுதந்தரிக்கிற சூழ்நிலையில் இதுக்கு எதிராய் பல மனிதர்கள், பல புறஜாதிகள், பல அதிகாரிகள் எழும்பி இருக்கிறாங்க. நான் என்ன செய்யட்டும்னு மோசே குழம்பினது போல நீங்க குழம்பி வந்திருக்கலாம். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் சமூகம் நான் உனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன். ஆமென். போன வருஷம் டென்ஷனை கர்த்தர் குறைக்கிறார். வேலையில் இருந்த டென்ஷன், குடும்பத்துக்குள்ள இருந்த டென்ஷனை கர்த்தர் குறைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பார்வோன் தடை செய்ய முடியாது. பார்வோன் தேவனுடைய பிள்ளைகளை யாரும் தடுக்க முடியாது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோசுவா 1:5 ஒரு வாக்குத்தத்தம் வருகிறது. யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் இந்த 2025 ஒருவனும் உனக்கு முன்பாக கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். உங்களை இது கடந்த நாட்களில் எத்தனையோ பேர் எதிர்த்து நின்றார்கள். ஆனால் யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னது போல இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், 31 ராஜாக்கள், 7 ஜாதிகள். எப்படிடா உள்ள கானானுக்குள்ள போகிறது? கூட இருந்த தைரியம் கொடுக்கிற மோசே இல்லை, அற்புத அடையாளம் செய்கிற பெரிய பாஸ்டர், ரெவரண்ட், பிஷப், ஃபாதர், என்ன சொல்றோம் அப்படி போப்பாண்டவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இருந்தார் மோசே, அவரும் இல்லை. யோசுவா வாலிபன், என்ன செய்வதென்று கலங்கி இருக்கும்போது கர்த்தர் பேசுறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நில், ஒன்று செய்ய முடியாது. ஆமென். எவ்வளவு பெரிய கோலியாத்தா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி போர் அதாவது ராணுவ வீரனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ராட்சித பிறவியா இருந்தாலும் சரி, ஒருவன் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. ஆமென். நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருந்தால் ஒருவனும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகள்? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லவர் அவருக்குள்ளே தஞ்சம் புகுந்திருப்பீர்களானால் ஒருவரும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. உன்னதமானுடைய மறைவிலே வாசம் பண்ணுவீர்களானால் ஒருவரும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. ஆமென். உனக்கு விரோதமா எழும்பும் ஆயுதம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஏசாயா 41:13 நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன் வலது கரத்தை பிடிச்சுக்கிட்டு நான் கூட்டிட்டு போவேங்கிறார். இந்த வருடம் ஆண்டோடைய கரத்தை பிடிச்சுக்கிட்டு நம்ம போறோம்.
ஆகவே நாம் பயப்பட வேண்டாம், எல்லா தடைகள் மாறும். ஆமென். உன்னோடு போராடினவர்களை தேடியும், சில ஆட்களை தேடி பார்க்கிறோம், எங்கன்னு தெரியல. சரி, உனக்கு விரோதமாய் வழக்கு தொடுத்தவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உனக்கு சவால் விட்ட கடந்த 2024 உன்னை பார்த்து சவால் விட்ட சில குடும்பங்களை தேடியும். ஆமென். கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுகிறவர், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர், கர்த்தர் உங்களுக்காக கோணலானவைகளை செவையாக்குறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தடைகளை தகர்க்கிறவராய் இந்த மாதம் நமக்கு முன்னே, சபைக்கு முன்னே, குடும்பத்துக்கு முன்னே கடந்து போகிறார். ஆகவேதான் தாவீது ராஜா மார்பு தட்டி தலையை உயர்த்தி சொல்லுகிறார். நீங்களும் அப்படி சொல்ல போறீங்க. என்ன சொல்ல போறீங்க? சங்கீதம் 46 கடைசி வசனம், அப்படிதான் நினைக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். தாவீது சொன்ன மாதிரி யாருமே சொல்ல, அவன் மார்பு தட்டி தலையை நிமிர்ந்து சொன்னான். அநேகர் இப்படியே பார்த்துட்டு சொல்றீங்க. இப்ப சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சண்டே ஸ்கூலில் ஜாலியாக இருந்தவங்களும் இங்கே உட்காந்து வச்சுட்டாங்க, கஷ்டம். இனியெல்லாம் நீங்கள் இங்கே இருக்கணும். சண்டே ஸ்கூல் டைம் முடிஞ்சது உங்களுதெல்லாம். ரைட், சூப்பர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த சுதந்திரமாகிய பூமியாகிய அந்த கானானை சுதந்திரிப்பதற்கு முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வாக்கு பண்ணின பாழந்தேனும் ஓடுகிற அந்த நலமான தேசத்துக்கு போய் சேர்வதற்கு முன்பாக 5 வித தடைகளை சந்தித்தார்கள். அதை தகர்த்து போட்டார் நம்முடைய ஆண்டவர். அதே 5 தடைகளை இன்றைக்கு வேகமாய் பார்க்க போகிறோம். 15 நிமிடம் எனக்கு இருக்கு. ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய அர்த்தங்களும் அதற்கு உண்டு. எத்தனை தடை? நிறைய தடை இருக்கு. உங்க வாழ்க்கையில ஏராளமான தடைகளோடு இங்க வந்திருக்கீங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணின தேசத்தை சுதந்தரிக்க 5 தடைகள் பெரிய தடைகளாக இருந்தது. எந்த விதத்திலெல்லாம் தகர்த்து போட்டார் என்று இந்த 5 காரியங்களை பார்க்க போகிறோம். வாழ்நாளெல்லாம் இந்த சத்தியத்தை நீங்கள் மறக்காமல் இருந்தால் உண்மையாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். முதல் தடை இஸ்ரவேல் ஜனங்களை தடுத்தது முதல் பார்வோன். சத்தமா சொல்லுங்க, பார்வோன். முதல் தடை பார்வோன். யோசேப்பு காலத்தில் இருந்த பார்வோன் வேற. அவன் நல்ல மனுஷன். யோசேப்பு குடும்பத்துக்கெல்லாம் எகிப்தில் இடம் கொடுத்தான், பராமரித்தான். ஆனால் அதுக்கு பின்னாடி யோசேப்பு மரித்ததுக்கு பிறகு ஒரு பார்வோன் எழும்பினான். பார்வோன் என்பது இயற்கையாக வருகிற பெயர் அல்ல. யாரெல்லாம் எகிப்தை ஆளுகிறார்களோ அவர்களுக்கு பார்வோன் தான் பேர். பைபிள் இன்னொரு இடத்துல ஏரோதுன்னு ஒரு பேர் இருக்கு. அநேக ஏரோதுக்கள் இருக்கிறாங்க. ஒரு ஏரோது இல்லை, அநேக ஏரோதுக்கள் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அங்கே எகிப்தில் அவன் பார்வோன் என்ன செய்தான்? அவனுடைய வார்த்தை என்ன? ஒரு ஆண் குழந்தையும் உயிரோடு இருக்கக்கூடாது. அந்த நர்ஸ்மார்களை கூப்பிட்டு சொல்லிட்டான், கொன்றுங்க. அப்படி தப்பிக்கப்பட்ட பிள்ளைகள்லாம், பசங்கள்லாம் நதியில் தூக்கி வீசிடுங்க. எவ்வளோ கொடூரமான மனுஷன் பாருங்க இந்த பார்வோன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடையாயிருந்த பொல்லாத மனுஷன். யாத்திராம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அதை பார்க்கிறோம். கொல்ல பார்க்கிறான். யாத்திராம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் ஆராதனைக்கு செல்ல தடை செய்கிறான். என் ஜனங்களை அனுப்பிவிடு என்று மோசே கேட்டபோது அதிக பளு உள்ள வேலைகளை கொடுக்கிறார். ஓவர் டைம். திருப்பூரில் அதே சூழ்நிலை தான் நிறைய கம்பெனிகள் இருக்கு. பார்வோன் சாத்தானுக்கு அடையாளமாக இருக்கிறார். இந்த எகிப்து உலகம், மாமிசம், பிசாசுக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த திருப்பூருக்கு அடையாளமாக இருக்கிறது. பார்வோனுடைய தடைகளை உடைக்க கர்த்தர் 10 வாதைகளை அனுப்பி 10 வாதைகளால் வாதித்தார். ஆனாலும் அவன் விடலை. எத்தனை கொரோனாவா? இப்போ ஒரு புது கொரோனா கிளம்பி வருது. ஆமா,
இதெல்லாம் ஜனங்களை ஆண்டவர் எச்சரிக்கும்படியா. கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்படக்கூடாது. ஆனா இந்த பார்வோன் 10 வாதைகளை பார்த்தும் விடவே இல்லை, தடையாயிருந்தான். கடைசியில பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும், அதன் ரத்தம் நிலைக்கால்களில் பூச வேண்டும். சங்கார தூதன் வந்து பார்த்துட்டு ஓடி போயிட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அதே நேரத்தில் எகிப்தில் பயங்கர சங்காரம். ஸ்தோத்திரம். உங்களுக்கும் அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி உண்டு, அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவரை நினைவு கூறத அந்த கர்த்தருடைய பந்தி நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் நமக்காக பாவ அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்க கொல்கதாம் மலையிலே சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தினார். நீங்கள் முன்னேற முடியாதபடி ஒரு சாபத்தின் முதுகெலும்பை அவர் முறித்து போட்டார். விலையேறப்பட்ட ரத்தம் கொல்கதாவிலே நமக்காக சிந்தப்பட்டது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் அடைக்கலத்திலே நீங்கள் இருக்கிறபடினால் பொல்லாப்பு உங்களுக்கு வாதை கூடாரத்தை அவருடைய அடைக்கலத்திலே வைத்திருக்கிறார். சங்கீதம் 91:1 சத்தமா சொல்லுவோம். உன்னதமானுடைய மறைவுக்குள்ளே இந்த மாதம் இந்த வருடம் நம்மை வைத்திருக்கிறார். உன்னதமானுடைய மறைவிலே சர்வ வல்லவருடைய நிழலிலே கர்த்தர் உங்களை என்னை வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 1 யோவான் 3:8 பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். இந்த பிசாசுக்கு பார்வோன் அடையாளமா இருக்கிறான். வெளிப்படுத்தல் 12:11 ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தீர்கள். நல்ல இந்த வசனத்தை எல்லாம் தொடர்ந்து கவனிச்சு கொண்டே இருங்க. 1 பேதுரு 1:19 குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியின் விலையேறப்பட்ட ரத்தம், அந்த ரத்தத்தினால் உங்களை என்னை கர்த்தர் மீட்டு கொண்டார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென். ஓ ஸ்தோத்திரம். அவருடைய ரத்தம் உங்களை மூடி இருக்கிறது. அவருடைய ரத்தம் உங்களை மூடி இருக்கிறது. காலேஜுக்கு போகும்போது ஆண்டுடைய ரத்தத்துக்குள்ளே இருக்கிறீங்க. ஆமென் ஆமென். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் எங்க வச்சிருக்கிறார்? ரத்த கோட்டைக்குள்ளே நம்மை வைத்து நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சாத்தான் சவால் விடலாம், பல தடைகளை கொண்டு வரலாம். நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணி அனுப்புங்க. வீட்டுக்காரர் வேலைக்கு அனுப்பும்போது, பிள்ளைகளை வெளியே அனுப்பும்போது, சமையல் ரூமுக்கு நீங்கள் போகும்போது நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணிட்டு போங்க. ரத்த கோட்டைக்குள்ளே ஆண்டவர் இந்த வருடம் நம்முடைய சபையை, நம்முடைய தேவ பிள்ளைகளை மறைத்து வைக்க போகிறார். ஆமென் ஆமென். செட்டையிலே மறைந்திருக்கிறோம், உன்னதமானுடைய மறைவுக்குள்ளே இருக்கிறோம். ஆமென். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. ஹல்லேலூயா. எல்லாரும் கையை எப்படி காட்டுங்க. குழந்தை பிடிச்சிருக்கிறவங்க ஒரு கையாவது காட்டுங்க. மடியில் குழந்தை வச்சிருப்பீங்க, ஒரு கையாவது காட்டுங்க. நம்ம எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தை இப்போ கையில் ஏந்தி இருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ எல்லாருமே இங்கே வந்திருக்கிற எல்லாருமே வாலி பிள்ளைங்க எல்லாரும் குழந்தைங்க அவருடைய கையில் அவருடைய விலையேறப்பெற்ற குற்றமற்ற மாசற்ற அவருடைய ரத்தத்தை கையில் ஏந்தி இருக்கிறோம். இப்போ சொல்லுங்க, எல்லா தடைகள் மேலே ஓ இயேசுவின் ரத்தத்தை, இயேசுவின் ரத்தம் ஜெயம். தெளிங்க தெளிங்க. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். வெறும் ஜெயம்தான் சொன்னீங்க. ஆமா, முழுவதும் சொன்னாதான் அது ஆசீர்வாதம். தெளிச்சிட்டோம், நம்ம சபை மேல தெளிச்சிட்டோம், ஒவ்வொரு குடும்பத்து மேல தெளிச்சிட்டோம். வீட்டில் போய் இதே செய்யுங்க. ஜெபத் கையில் தண்ணி எடுங்க. ஆண்டவரே இது உம்முடைய ரத்தமாய் மாற்றும்.
ஓ இயேசுவின் ரத்தம் சுத்தியம் தெளிங்க. ஆமென். ஆகவே உங்க வீட்டுக்காரர் மேல போய் தெளிச்சிடாதீங்க. வீட்டு மேல தெளிக்க சொன்னேன். உங்க பிள்ளைங்க மேல தெளிச்சு விட்டுறாதீங்க. அப்படிதான் ஒரு சொன்னதுக்கு ஒரு அம்மா 1/4 லிட்டர் எண்ணெய் வாங்கிட்டு போய் எல்லாம் தெளிச்சு பிள்ளைகளை வலிக்கி வலிக்கி விழுகிறாங்க. ஃபோன் பண்ணி சொல்றாங்க, பாஸ்டர் நீங்க தான் என்னமோ தெளிக்க சொன்னீங்க, எங்க அம்மா சமையல் ரூம் எல்லா ரூமையும் தெளிச்சு எல்லாம் எண்ணெயா வடியுது. ஆரோன் சிரசின் மேல் தாடின் வழியா இறங்கின அபிஷேகம் போல அப்படி தெளிச்சிடாதீங்க. ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இதை நாம் அதை செய்ய போகிறோம். ஒரு அணுகுண்டு இப்போ வீசி இருக்கிறீங்க. இப்ப எல்லாரும் என்ன பண்ணீங்க? ஹல்லேலூயா. ஆமா, அணுகுண்டு வீசின மாதிரி இயேசுவின் ரத்தம் அப்படிங்கும் போது அணுகுண்டு வீசுறதுக்கு சமம். எத்தனை பேர் ஆமை சொல்றீங்க? பிசாசின் வல்லமை மேல எரிஞ்சிருக்கிறீங்க. அவன் ஆஃப் ஆயிட்டான். இந்த திருப்பூருக்கு ஊழியத்துக்கு வந்தப்போ எங்க ஏஞ்சல் குளோரி கை குழந்தைங்க ஊழியத்துக்கு நாங்கள் சபையில் அறிவித்தோம், நாங்கள் ஒரு கிராம ஊழியத்துக்கு போகிறோம் வரீங்களான்னு. வந்துட்டாங்க. நான் ஏதோ 2 பேர் வருவாங்கன்னு பார்த்தா படையாக வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் எங்களுக்கு வசதி இல்லை வேன் எடுக்க. நான் சொன்னேன் எல்லாரும் வாகனத்தில் போவோம். எல்லாம் வாகனத்தில் போனோம். ஊத்துக்குழி பக்கத்தில் அந்த கிராமத்துக்கு போனோம். போய் பாட்டு பாட ஆரம்பித்தோம். ஸ்தோத்திரம். இந்த கிராமத்துக்கு போனால் அவங்களுக்கு ஏற்ற பாட்டு பாடணும். அங்கே போய் ஆமாம் பாடினா அவங்களுக்கு ஒரு மாதிரி. ஆகவே இயேசுவின் நாமம் சாத்தானின் கோட்டையை அப்படின்னு பாடின உடனே நாங்கள் இருந்த வீடு ஒரு கவர்மெண்ட் வீடு, ஸ்ட்ராங் வீடு, காங்கிரீட் போட்ட ஸ்ட்ராங் வீடு. வீட்டு மேலே டம் டம்னு என்னமோ வந்து உழுகுது. அந்த ஊரில் இருக்கிற அந்த பூசாரி மேலே இந்த பாட்டை கேட்டோன்னு அவர் எங்கே இருந்தாரோ தெரில, அருள் அவர் மேலே வந்துருச்சு. எந்த அருள்னு உங்களுக்கு தெரியும். அது வந்துட்டு நடந்தது சொல்லிட்டு இருக்கிறேன். எங்கள் வீட்டை சுற்றி சுற்றி வராரு. நல்ல வேலை அந்த கதவு மரக்கதவாக இருந்தால் போச்சு. இரும்பு கதவு, வெண்கல கதவு, இரும்பு, அந்த மாதிரி வீடு. ஆனால் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கு. புதுசாக ஊழியத்துக்கு வந்த உன் முகத்தையெல்லாம் மெதுவாக பார்த்தேன். கண்டிப்பாக அடுத்த வாரம் அவங்களுக்குள்ள பயம் ஆயிடுச்சு. அப்படி கத்துற ஊரே சேர்ந்து என்னடா இப்படி சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா அந்த ஊர் பூசாரி அவருக்கு மேலே ஏதோ வந்துட்டு இந்த பாட்டை கேட்டோன்னே சுற்றி சுற்றி வந்தார். கல்லை தூக்கி போட்டார். கடைசியில் எங்கேயோ உருண்டுட்டு போய் அங்கெல்லாம் என்னமோ எரிஞ்சிட்டு இருந்திருக்கு அதை தீயெல்லாம், அதெல்லாம் எடுத்து மென்று தின்னாராம். தின்னு உருண்டு போயிட்டார். நான் சொல்கிறேன், இன்றைக்கு வரைக்கும் அவர் மேலே அருள் வரமாட்டேங்குது. இன்றைக்கு வரைக்கும் சாமி வரமாட்டேங்குது. கோயில் இன்னைக்கு வரைக்கும் பூட்டியே கிடக்குது. யாரெல்லாம் எங்கூட ஊழியத்துக்கு வர விரும்புறீங்க? ஸ்தோத்திரம். கொண்டு போய் காமிக்கிறேன் அந்த கோயிலை. இன்னைக்கு ஏதோ சாமி ஆடி பார்க்குறாங்க. ஒரு சாமி ஆட மாட்டேங்குது, அருள் வர மாட்டேங்குது. ஏன்னா அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை, இயேசுவின் ரத்தத்துக்கு வல்லமை இருக்கிறது. உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற அசுத்தங்கள் அகற்றப்படும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே பிசாசின் வல்லமை, பார்வோனின் அவன் முறிந்து விழுவான், அவன் உங்களை மேற்கொள்ள முடியாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு தடைகளை மாத்திரம் பார்த்திருக்கிறோம். அடுத்த தடை தொடர்ந்து நாம் பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கு பார்வோன் பல தடைகளை கொண்டு வருகிறார். ஏற்கனவே நிறைய முறை பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அவர் ரகசியம் என்ன தெரியுங்களா? கவனிக்கணும் வீட்டில் நீங்கள் இதெல்லாம் பார்வோன் தடை நினச்சிக்கிட்டு அதுக்காக நீங்கள் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபம் பண்ணிடுங்க. இந்த பார்வோன் சொல்கிறான், நீங்கள் போங்க ஆராதிக்க, ஆனால் தூரமாக போயிடாதீங்க. என்னங்க ஃபஸ்ட்டு அவனுடைய தந்திரம் பாருங்கள். எங்கே போகாதீங்க? ரொம்ப ஜெபத்தில் ஓவராக போகாதீங்க. அளவாக ஜெபம் பண்ணுங்க. பைபிளை அளவாக வாசிங்க. இன்றைக்கு பைபிள் வாசித்தவங்க கை தூக்க வேண்டாம். உங்களை எல்லாருக்கும் ஆண்டவர் இலவசமாக ஒரு கேலண்டர் கொடுத்துருக்கிறாரு. அதாவது இன்னைக்கு காலையில் வாசித்தீங்களா?
கை தூக்க வேண்டாம். சங்கீதம் 118:24, கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து களி கூறுவோம். அம்மா கேலண்டரில் இருக்கான்னு பாருங்க, அங்கே இருக்கிற ரோஸ் கலர் அம்மா படிங்க, சத்தமாக எழும்பி. யாரு வேகமாக எழுந்திரிச்சு படிங்க, சீக்கிரம், டைம் ஆயிட்டு இருக்கு. யாரும் ஒருத்தர் அவங்களுக்கு கண்ணாடி வேணுமா? யாருன்னா வேற உதவி செய்யுங்கம்மா. நீ படி நான் படின்னு. சரி வேண்டாம், விட்டுருங்க. ஹிந்தியில் போட்டிருக்கோ, சத்தம் இல்லை, கண்ணாடி இல்லை, தங்கம்மா. ஸ்தோத்திரம், உண்மை. தேங்க்யூ, உங்கள் ஆர்வத்துக்காக நன்றி. ஒரு சொன்னோன்னே எழும்புனீங்கன்னா அது போதும். கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இந்த நாள், இந்த வருடம் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தின நாள். அதுதான் இன்றைக்கு உள்ள வசனம். அப்படி ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை படிங்க. கேலண்டர் சில வீடுகளில் ஏணி போட்டு ஏறி போய் படிச்சுட்டு கீழே இறங்கணும் போல இருக்கு. சில வீடுகளில் ஸ்தோத்திரம் எல்லாம் நம்முடைய அந்த வஸ்திரங்கள் என்னென்ன வஸ்திரமோ எல்லாம் போட்டு மறைச்சி வச்சு, பேக்கை கொண்டு போய் மறைச்சி வச்சிடறாங்க. என்னென்ன மறைக்கணுமோ மறைச்சி வச்சிடறாங்க. அதுக்கு தான் அந்த நாட்களில் இருந்து ஏதாவது வாங்கினா, ஏதாவது கொஞ்சம் கிரையம் செலுத்தி வாங்கினா அதை கொஞ்சம் பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறோம், பயபக்தியாக யூஸ் பண்ணணுன்னு எண்ணம் வரும். இப்போ ஃப்ரீயாக கிடைக்கிறனால எங்கேயோ மாட்டிட்டு கேலண்டரா 10 சர்ச்சு கேலண்டர் வந்துடுது. சிலர் பெட்ரூமில் கொண்டு போய் போட்டுறாங்க. நான் சொல்கிறேன், நம்ம புறஜாதிகள் வந்து படிக்கும்போது ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இருபுறம் கருக்குள்ள பட்டயம், நம்மையும் ஆண்டவர் தொடுவார், புறஜாதி மக்களை கர்த்தர் தொடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை, வாக்கு தத்தத்தை பிடித்து கொள்ளுங்கள், தேவநாமம் மகிமைப்படும். ஆகவே தூரமாக போயிடாதீங்க அப்படிங்கிறான். அடுத்தது சொல்கிறான், போங்க பிள்ளைகளை எல்லாம் விட்டுட்டு போங்க. அப்படின்னா குழந்தை இருந்தால் திரும்பி வந்துடுவோம் இல்லை, சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்கிறான். வந்த மடியிலேயே உட்கார வச்சுக்க, சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பிடாது. ஆமாம், வேறு இதுக்கெல்லாம் அனுப்புவோம், டூருக்கெல்லாம் அனுப்புவோம், சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புறது இல்லை. சிலர் நீங்கள் அனுப்புகிறீங்க, சந்தோஷம். அடுத்து சொல்கிறான், மனைவிகளாக இருக்கட்டும், ஆண்கள் மாத்திரம் போயிட்டு வாங்க. அப்படியே தந்திரம் பாருங்கள். இன்னொரு பெரிய தந்திரம், எனக்கு அதுதான் அதிர்ச்சியாக இருக்குது. ஆடு மாடுகள் கொண்டு போகாதீங்க, நீங்கள் மாத்திரம் போய் ஆராதிச்சுட்டு வாங்க. அப்படின்னா என்ன? ஆடு தான் பலி செலுத்த, ஆராதனைக்கு அவசியமானதே பலிதான். ஆராதனைக்கு அவசியமானதே வசனம்தான். அதை விட்டுட்டு போங்குவான், வீட்டில் வச்சுட்டு போ, இல்லைன்னா பைக்குள்ளே மறைச்சி வச்சுட்டு போ, நம்ம எடுத்துகிட்டு வரணும். அந்த கால கிறிஸ்தவர்கள்லாம் அப்படி எடுத்துகிட்டு வருவாங்க. எங்கே போகிறீங்க? நம்ம சர்ச்சுக்கு. அப்படி சில குடும்பம்லாம் இந்த பைபிளை பார்த்துக்கிட்டே உள்ளே வந்திருக்கிறாங்க. இந்த அம்மா இங்கே போகிறாங்க, சர்ச்சு இல்லைன்னு தேடிட்டு இருக்காங்க. திருப்பூரில் ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் பைபிளை பஸ் இறங்கணுன்னு அப்படி பிடிச்சிட்டு கொண்டு வாங்க. உங்களை பார்த்து ஒரு 4 குடும்பம் ஒரு சபைக்குள்ளே வரட்டும். ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அம்மா பைபிள் எங்கே கேட்டேன், அது வீட்டில் வச்சுருக்கேன் பாஸ்டர், அது நான் நைட்டு படுக்கும்போது தலையில் வச்சு படுத்துக்குவேன், கெட்ட சொப்பனம் வராதுன்னு யாரோ சொன்னாங்களா. அது எந்த ஊழிக்காரன் சொன்னான்னு தெரில. அவனை முதல் பிடிச்சி அடிக்கணும் அந்த ஆளை. தலைமாட்டில் வச்சா பேய் வராதான். நான் சொல்கிறேன், டபுளாக வரும். தலைமாட்டில் வைக்கிறதுக்கா? சில வீடுகளில் போனால் கட்டிலுக்கு அடியில் என்ன இருக்கும்? ஒரு அரிவாள், ஒரு தொடப்பக்கட்டை, சாரி, ஒரு கிழிஞ்ச செப்பல், இதெல்லாம் போட்டு எதுக்கு? அப்படியா? அந்த ஆண்டுடைய பிள்ளைங்க வீட்டை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். பாஸ்டர் வராரு, எல்லாத்தையும் தள்ளுப்பா உள்ள. அப்படிதான் ஒரு வீட்டில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஒருத்தர் ரொம்ப நேரம் உட்கார்ந்தா முடியல, அவன் திணறிக்கிட்டு வெளியே வரான். நாங்கள் அந்த நாட்களில் கோழி தான் வெளியே வரும். இதை பார்த்தா ஒருத்தன் ஒளிஞ்சிட்டான் போய். ஏன்னா அந்த வாரம் சண்டே ஸ்கூலுக்கு வரல, பாஸ்டர் கேட்டுருவாருன்னு சொல்லி துணியோடு அவனையும் சேர்ந்து தள்ளி விட்டாங்க. அவன் உள்ள இருந்து பாட்டு பாடிக்கிட்டே வெளியே வரான்.
புழுக்கல்ல எவ்வளோ நேரம் இருப்பான்? ஸ்தோத்திரம். ஆகவே பாருங்க, பயங்கரமான தந்திர வேலை. அதாவது ஆடுகளை கொண்டு போயிடாத, பலி செலுத்துறாத, போ அமைதியாக கை கட்டி உட்கார்ந்துக்க. ஸ்தோத்திரம் சொன்னா சொல்லாத, வாய் திறக்காத. முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு இந்த வருடம் ஆராதிக்கணும். ஆராதிக்கும் போது ஒரு கொஞ்சமாவது வேர்வை வருதான்னு பாருங்க. அப்படி வந்தால் நல்லா ஆராதிச்சிங்கன்னு அர்த்தம். நம்ம சர்ச்சில் ஏசி போட்டிருக்கோம், மெயின் சர்ச்சில். அங்கே நைஜீரியா மக்கள் இல்லை, அவங்க ஆராதிப்பாங்க, அப்படி ஊற்றும். ஏசி, ஃபுல் ஏசி. எங்களுக்கு குளிரும், ஆனால் அவங்களுக்கு அப்போ என்ன வித்தியாசம்? அந்த முழு பலத்தோடு ஆராதிக்கிறார்கள். காணிக்கை எடுக்கும்போது டான்ஸ் ஆடிக்கிட்டே வருவாங்க. ஆஃபரிங் டைம், பிளஸிங் டைம், ஆஃபரிங் டைம், பிளஸிங் டைம். டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து சிரிச்சுக்கிட்டு காணிக்கை போட்டுப்போம். என்ன பிஸ்னஸ் தெரியுங்களா அவங்களுக்கு? நம்ம ஆட்கள் பார்த்தாங்க, இவனுங்க இருந்தால் நம்ம பிஸ்னஸ் போயின்னு எல்லாத்தையும் துரத்தி விட்டாங்க. ரகசியம் என்ன? நல்ல பாடுவாங்க. ஆகவே உங்கள் ஆராதனையை தடை செய்ய சத்துருக்கு இடம் கொடுத்துடாதீங்க. ஆமென். பாசு சொல்லக்கூடாது, பாடுங்க, கைத்தட்டுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இந்த புது வருஷத்தில் நாம் பாடும்போதே கர்த்தரை உயர்த்தி துதிக்கணும். ஆமென். எல்லாரும் எழும்புவோம். அல்லேலூயா. முதல் தடை பார்வோன். இன்னும் 4 தடைகள் இருக்கிறது. அந்த தடைகள் எல்லாம் வரும் நாட்களில் கர்த்தர் இந்த மாதத்திலே உடைத்து இந்த புது வருடத்திலே ஒரு ஆசீர்வாத பாதையில் நம்மை நடத்த போகிறார். எல்லா வலது கரத்தை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷமா சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தை எங்கள் வீடுகளிலே தெளிக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் மேல் தெளிக்கிறோம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். கர்த்தருடைய பந்தி கொண்டு போகிற பொறுப்பாளர்கள் சொல்லணும், போய் கொடுக்கும்போது, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம், இது உங்களுக்காக பிற்கப்பட்ட இயேசுவின் சரீரம். அப்படி சொல்லி சொல்லி கொடுங்க. அந்த சொல்லும் போதே கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும், தடைகள் மாறும். ஆமென். சும்மா அப்படி தட்டில் கொண்டு அப்படியே காட்டிட்டு போயிடாதீங்க. இது உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம், இது உங்களுக்காக பிற்கப்பட்ட இயேசுவின் சரீரம். அப்படி சொல்லி கொடுங்க. அது ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருக்கும். இப்போ ஒரு பாடலை கேட்போம். ஆண்டுடைய நாமத்தை காணிக்க வேகமாக எடுங்க, சீக்கிரமா, நமக்கு நேரம் குறைவா இருக்கு. ஸ்தோத்திரம். இந்த புது வருடத்துலலாம் இனி டைம் கீப் அப் பண்ண விரும்புகிறோம். நீங்களும் அப்படி சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க. 7 மணிக்குன்னா 6:30 வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. நிச்சயமா உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாஸ்டமா இருக்கீங்களா? மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவர்கள், புதுசா வந்து ஞானஸ்நானம் எடுக்காதவங்க எடுக்காதீங்க. இப்ப கொண்டு வராங்கல்ல, அதை வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு எடுக்காதீங்க. தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் எந்த சபையில் நீங்க எடுத்திருந்தாலும் நீங்க இந்த கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமானவர்கள்.
எல்லாருக்கும் கிடைத்திருக்கிறதா? யாராவது விடப்பட்டு இருந்தால் கைகளை உயர்த்தி காட்டுங்கள். கிடைக்காதவர்கள், மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று கிடைக்காதவர்கள், அந்த அம்மா கை தூக்குறாங்க. என்ன பாருங்க, மெதுவா மெதுவா, தெரியாம கை தூக்குவாங்க. கிடைக்காதவர்கள் எல்லாரும் கிடைத்திருக்கிறது. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலே பெற்றுக் கொண்டேன். ஏனெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜன பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை வாங்கி பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினாலாவெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரை அடைந்தும் இருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். வேதனை உண்டாக்கு வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் என்று நம்மை ஆண்டவரிடத்திலே பரிசோதிக்கிற ஒப்பு கொடுக்கிற நேரம். இதோ மாதத்துக்கு ஒரு முறை வழக்கமாக எடுப்பது அது சடங்காச்சாரம். நம்முடைய சபையில் அப்படி பெந்தகோஸ்து சபை, நம்முடைய அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சில் அந்த வழக்கம் இல்லை. நம்ம எல்லாரும் அப்பத்தை உயர்த்தி, சிலுவையில் உயர்த்தப்பட்ட அந்த இயேசுவை நீங்களும் உயர்த்தி சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அவர் ஸ்தோத்திரம் பண்ணி தான் அவர் ஆரம்பித்தார். நீங்களும் சொல்லுங்க, ஆண்டவரே என் பாவத்துக்காய் ஆண்டவரே ரத்தம் சிந்தினீரே ஸ்தோத்திரம். சிலுவையில் என் வேதனைகள் எல்லாம், பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தனை, அவமானங்கள், என் அக்கிரம அநியாயங்கள் எல்லாம் நீர் சுமந்தீரே ஸ்தோத்திரம். இவ்வளவுதானா சத்தம்? இவ்வளவுதானா சத்தம்? ஓ ஹல்லேலூயா. அந்த கல்வாரி காட்சி கண் முன்பாய் கொண்டு வாருங்கள். உடையாத மனமில்லை, உருகாத நெஞ்சமில்லை. அந்த கல்வாரி காட்சியை தியானிக்கிற யாராயிருந்தாலும் ரட்சிக்கப்படாதவன் கண்களிலும் கண்ணீர் வருது. இந்த படக்காட்சி கிராமத்தில் போய் காட்டும் போது அந்த சிலுவை காட்சியை பார்த்து கதறுகிறார்கள், அழுகிறார்கள். ஏன் இந்த பாடு, ஏன் இந்த வேதனை? உங்களுக்காக, எனக்காக. இயேசுவே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. சேர்ந்து அவருடைய சரீரமாகிய அப்பத்தை புசிப்போம். நாம் சேர்ந்து அவருடைய விலையேற பெற்ற ரத்தமாகிய திராட்சை ரசத்தை. ஹல்லேலூயா. பக்கத்தில் உதவி செய்யுங்கள். சில வயதானவர்களுக்கு பிரிக்க தெரியாது, ஓப்பன் பண்ண தெரியாது. சிலர் உதவி செய்ய அன்பாய் கேட்கிறோம். சேர்ந்து அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை நாம் சேர்ந்து பானம் பண்ணுவோம். உங்கள் அருகிலே வேஸ்ட் போட வச்சிருக்கிறோம். இப்போ போடாதீங்க, போகும்போது போட்டுட்டு போங்க. நமக்கு நேரம் கடைசி, குறைவான நேரம். எல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம், எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்க கொஞ்ச நேரம் நல்ல விடுதலையோட பின்னாடி இருக்கிற உங்களுக்கு யாருக்கும் பாதிப்பு வராத அளவுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணால் பரவாயில்ல, அதாவது முட்டி போட்டால் பரவாயில்ல. யாருக்கும் எந்த இடையூறு இல்லாமல் நமக்கு நெருக்கமான சூழ்நிலை. இந்த நெருக்கம் எதை காட்டுகிறது என்றால் சீக்கிரம் விசாலமான சர்ச்சுக்கு நம்மை கொண்டு போக போகிறார். நம்ம சொந்த சபைக்கு நம்மை கொண்டு போக போகிறார். அதுக்கு தான் இந்த நெருக்கம். எல்லாரும் ஆவியில நிரம்பி நல்ல அபிஷேகத்தோட இந்த மாதம் முழுவதும் ஆவியானவர்களை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல விடுதலையோட
ஹalleluya. நல்ல 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 பாஷை பேசுங்க, அந்நிய பாஷையில பேசி நீ பாபா ஓ ரியான் சரபா. நல்ல விடுதலை விடுதலை இயேசுவின் நாமத்தில் அற்புதம், இயேசுவின் நாமத்திலே பலன், இயேசுவின் நாமத்திலே ஆண்டவர் ஆரோக்கியம். ஷாபா கபா ரியான் சரபா. எல்லா சோர்வின் ஆவிகள், பலவீன ஆவிகள் நீங்கட்டும். ஓ ரிபாலபா, தடைகள் மாறட்டும். ஷாகா பரந்தரபா, பிசாசின் கிரியைகள் விலகட்டும். ஷந்தரபா ரியாகபாலபா ரியாந்தரபலபா. சிஸ்டர் முன்னாடி வாங்க, சிஸ்டர் ராஜன் வைஃப் வாங்க. நான் 7 மணிக்கு சாட்சி சொன்னேன். அருமையான சகோதரி வராங்க. நம்ம எல்லாரும் அவர்களுக்கு நேராய் கரங்களை நீட்டி ஜெபிக்கலாம். ஜெனிஃபருக்காக ஜெபிக்கிறது போலவே அம்மா அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். நல்ல ரத்தமெல்லாம் ஏற்றிட்டாங்க. ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆயாச்சு. ஆப்ரேஷன் ரெடியாக இருக்கிற நேரத்தில் பாசமாக நைட்டு ஜெபம் பண்ணுறாங்க. நான் அந்த ஜெபம் கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சேன். எதுக்கு பிளட் ஏற்றிருக்கிறாங்க? ஆப்ரேஷனுக்கு தான். எல்லாம் ரெடி ஆயாச்சு. புது வருஷம் நம்மளோட அவங்க இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்ம எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு, அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு, நல்ல விசுவாசம் உள்ள குடும்பம். அவங்களும் பரம்பரை கிறிஸ்துவங்க இல்லை, இந்து வைராக்கியமான குடும்பத்திலிருந்து வந்தவங்க. அந்த வைராக்கியத்தோட ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்க. ஆப்ரேஷனுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நான் நினைக்கிறேன் நேற்று ஆப்ரேஷன் நடந்திருக்கணும். நேற்று டாக்டர் பார்த்துட்டு, பெரிய டாக்டர் பார்த்துட்டு நீங்க வீட்டுக்கு போகலாம், ஆப்ரேஷன் தேவையில்லை என்று கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஓ ரகபல சந்தரபலபா. இந்த புது வருடத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை, ஜீவனுள்ள சாட்சியை மகளை நிறுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். ரபா கபா சியாந்தரபா. இந்த தலையிலிருந்து கால் வரைக்கும் தெய்வீக சுகம் பாய்ந்து வருவதாக. ஆமென். நன்றி. தொடர்ந்து ஜெபிங்கள். பாஸ்டர்மா ஜெபித்து முடிப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்புள்ள இயேசுவே, தருமையான உயிர்த்தெழுந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த புதிய ஆண்டிலே, புதிய நாளிலே ஆண்டவரே எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி அப்பா. உமது சமூகத்திலே நிற்பதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டினதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி எங்களை ஏற்படுத்தின தேவன், உம்முடைய நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை பாராட்டினீர். அதற்காய் நன்றி ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல அது 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும் அப்பா. கர்த்தர் எங்களோடு இருந்து இந்த ஆண்டிலே அப்பா தடைகள் எல்லாம் முறித்து எங்களை நடத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், அதை எங்களுக்கு என்று எடுத்துக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக தடைகள் எங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அதெல்லாம் முறித்து போடுகிற கர்த்தர் எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ராஜா எங்களுக்கு முன்னணியில் போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர், கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு முன்பாக எந்த தடையும் நிற்க முடியாது அப்பா. அதெல்லாம் சமபூமியாய் கர்த்தர் மாற்றி போடுகிறதற்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். செருபாபேலுக்கு முன்பாக நின்ற அந்த தடைகள் எல்லாம் ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. சமபூமியாய் மாற்றி கர்த்தர் நடத்தினது போல ஆண்டவரே இன்றைக்கு எங்களுக்கு முன்பாக ஆண்டவரே உம்முடைய தடைகள் எல்லாம் முறித்து ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக நீர் செய்ய போகிற அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக, நன்மைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் குடும்பத்திலே நிகழ்த்த போற எல்லா ஆண்டவரே நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ரகனா ஷப கபல ரபா நீதனல ரபா சந்துரி. சத்ரு எதெல்லாம் தடை கற்களாய் வைத்திருக்கிறான் அதெல்லாம் எங்களுக்கு படிக்கற்களாய் மாற்றுவீராக, படிக்கற்களாய் மாற்றுவீராக ஆண்டவர். எல்லாவற்றையும் நீர் தகர்த்து போட்டதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் முன்னேறி சென்று எங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. உமது கரத்திலே எங்கள் குடும்பத்தை, சபை மக்களை ஆண்டவர் எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்.
கர்த்தர் கூட இருப்பீராகப்பா. இந்த வார்த்தை கேட்டு நாங்கள் ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒரு நம்பிக்கையும் எங்களுக்கு கொடுக்கிறதற்காக நன்றி தகப்பனே. தொடர்ந்து எங்களோடு இருந்த வாரம் முழுவதும் உங்க பிரசன்னம் கூட இருந்து நடத்திட்டப்பா. ஆண்டவரே வீட்டிலும் நாங்கள் செய்கிற உம்முடைய பிள்ளைகள் செய்கிற வேலை ஸ்தலங்களிலும் குடும்பத்திலும் செய்கிற பிசினஸிலும் ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே கர்த்தருடைய கரத்தை அவர்கள் பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே மக்கு நன்றி அப்பா. பெரிய காரியங்களை செய்வீராக. உம்மை நம்பி இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்வீராக அப்பா. அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் ஆண்டவரே. மக்கு நன்றி அப்பா. நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் பட்சத்தில் இருப்பதற்காய் நன்றி. தொடர்ந்து நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர், வயதான பெற்றோர்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லார் மேலும் விசேஷித்த கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. வியாதி பலவீனங்கள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடும். சமாதானத்தினால் இடை கட்டும். யாரெல்லாம் ஆராதனைக்கு வர முடியாமல் வீட்டில் இருந்து ஆன்லைன்ல கண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்களோ கர்த்தர் அவர்கள் மேலெல்லாம் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாம் மாற்றுங்கப்பா. நீர் கூட இருங்க. நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தியாகமாய் கொடுத்திருக்கிற காணிக்கை தசம பாகங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பல மடங்கு திருப்பி கொடுப்பீராக ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் அதை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை துவக்கம் முதல் முடிவு மட்டும் கர்த்தர் எங்களோடு இருந்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடந்து அடுத்த வாரம் வரும்போது ஜீவனுள்ள சாட்சிகளாய் இருக்க கிருபை தாங்க. எங்களோடு இருந்து நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், தடைகளை தகர்த்து போடுகிற நம் ஒவ்வொருவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.